ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா நம்பி நான் உங்கள் அரவிந்த் ரீசெண்டாக நம்ம சேனலில் போட்டிருந்த ஒரு வீடியோவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 7000 mAh கொண்ட ஒரு பேட்டரியோட சாம்சங் தரப்புலேருந்து சாம்சங் கேலக்ஸி M51 அப்படின்ற ஒரு மொபைல் வந்து கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸை வந்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மொபைல் இப்போ வந்து ஜெர்மனியில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இப்போ வெளில வந்துருச்சு. ஸோ அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போதும். 7000 mAh அப்படின்ற ஒரு பேட்டரி மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் எக்கச்சக்கமான சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனே தேடி வரும். ஸோ சாம்சங் கேலக்ஸி M51 அப்படின்ற இந்த மொபைல் வரதுக்கு முன்னாடியே இந்த மொபைலுடைய ப்ரொமோஷன் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 7000 mAh கொண்ட ஒரு பேட்டரி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை வச்சு நிறையவே ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான்லையும் பார்த்தீங்கன்னா மீனஸ்ட் மான்ஸ்டர் எவர் அப்படின்லாம் சொல்லி நிறையவே அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி இதில் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்களா அப்படின்றது கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க. சில நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இதனுடைய டிஸ்பிளே அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.7 inches சூப்பர் AMOLED ப்ளஸ் டிஸ்பிளே இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் AMOLEDக்கும் சூப்பர் AMOLED ப்ளஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது கேட்டிங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க. சூப்பர் AMOLED ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த சூப்பர் AMOLED பிளஸ் அப்படின்றது. சூப்பர் AMOLED விட இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி இதில் உங்களுக்கு கிடைக்கும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் அப்படின்றது சூப்பர் AMOLED விட இதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். 18% இதில் உங்களுக்கு பேட்டரி கன்சம்ஷன் அப்படின்றது ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கேமரா பற்றி பார்த்தோம்னா 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. 5 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமரா, 5 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சாரிங் கேமரா இதுல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா பிராண்டும் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த 2 மெகாபிக்சல் அப்படின்ற அந்த மேக்ரோ கேமராவை சேஞ்ச் பண்ணி 5 மெகாபிக்சல் அப்படின்றது கொடுத்ததே ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் தான். மற்றபடியும் கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டீசென்டான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்காவான கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட மெயின் அட்வான்டேஜ் பேட்டரி 7000 mAh ஒரு மிகப்பெரிய பேட்டரி பேக்கப் இதில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 25 வோல்ட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இதில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் என்னதான் நல்லா கொடுத்துருந்தாலும் நமக்கு மெயினாக தேவையானது ப்ராசஸர் தான். ஒரு மொபைலுக்கு ப்ராசஸர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா Snapdragon 730 ப்ராசஸர் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஸ்பெக்ஸும் அதிகமாக கொடுத்த மாதிரி இந்த ப்ராசஸரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக Snapdragon 855 ப்ளஸ் இந்த மாதிரியான ப்ராசஸர் கொடுத்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் Snapdragon 730 ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான். நார்மல் யூசேஜ் கேமிங் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ராசஸரும் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா எப்படி எதுலையாவது குறைக்க வேணாமா? அதனால ப்ராசஸரில் கை வச்சுட்டாங்க போல இருக்கு. பட் பரவாயில்ல, Snapdragon 730 அப்படின்றதும் ஒரு டீசென்டான ப்ராசஸர் தான். நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சாம்சங் இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா மொபைலையும் கொடுக்குற மாதிரி இதுலயுமே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே இருக்கிறப்ப கண்டிப்பாக இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்றது தான் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். நெக்ஸ்ட் இதனுடைய வேரியன்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 6GB 128GB அப்படின்ற ஒரு வேரியன்ட் தான் ஜெர்மனியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெர்மனியில் என்ன பிரைஸுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா 360 யூரோக்கு அங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் பிரைஸில் பார்த்தீங்கன்னா 31,500 அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக வரும். பட் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது பிலோ 30,000 அப்படின்ற ஒரு பிரைஸ் ரேஞ்சில் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால 25,000 30,000 அப்படின்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேரால எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மொபைலோட ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால 25,000 அப்படின்ற ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இந்த மொபைலை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய மொபைல் OnePlus Nord இந்த மாதிரியான மொபைல் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு நல்ல காம்படிஷனான ஒரு மொபைலாக இந்த மொபைல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைலை பற்றி, இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி? என்ன கேட்டிங்கன்னா இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு 25,000 அப்படின்ற ஒரு பிரைஸ் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்ல மொபைல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைலை பற்றி அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த மொபைலில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ல எது ரொம்பவே ஹைலைட் பாயிண்ட் அப்படின்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.